ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவல் அரை கப் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க, 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தாளிக்க கடுகு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போது வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க, வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துடலாம். எல்லாம் ஒட்டுக்கா போட்டால் ஒன்று தீஞ்சிரும், ஒன்று நல்லா வறுப்படும். அதனால் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி நல்லா பொன்னிறமாக வருங்க. மல்லி பாருங்கள் வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க, ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வருங்க. ஆல்ரெடி எண்ணெய் இதுலேயே இருக்குது, எண்ணெய் விட தேவையில்லை. கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து அந்த பவுல்லே வச்சிடலாம். அடுத்து உளுந்து போட்டுக்கோங்க, வரமிளகாய் இதோட போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா பொன்னிறமாக வருங்க. உளுந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து பவுலில் விட்டுடலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டு லைட்டாக ஒரு வறுத்துக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வருங்க. இதோட உப்பு சேர்த்து புளியும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சட்னி ரெடி பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. சட்னி தாளிக்கலாம். அதுக்கு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை வரமிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வாசத்துக்காக கிள்ள வேணாம், முழுசாக போட்டுக்கோங்க. 2 வரமிளகாய் போட்டு இப்போ இதை எடுத்து சட்னியில் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப காரசாரமான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு கூட பெசஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய்.